ஏகப்பட்ட பிரச்சனைகள். வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்காத நாளே கிடையாது. துரதிர்ஷ்டம் என்னை துரத்தி துரத்தி அடிக்குது அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. 2 பரிகாரமுமே ₹1 கூட செலவில்லாத ஒரு பரிகாரம்தான். இதெல்லாம் முன்னாடி நம்மளுடைய தாத்தா பாட்டி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய நாட்கள் செய்திருப்பாங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நீங்களுமே கூட சிறிய குழந்தைகளாக இருக்கும்போது நிச்சயமாக செய்திருப்பீங்க. அந்த 2 எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அதை மாதிரி உங்கள் குழந்தைங்க சரியாக படிக்கலையா, அவங்களையுமே தவறாமல் இந்த பரிகாரத்தை செய்ய வைங்க. மனதில் எப்போ பார்த்தாலும் குழப்பமாகவே இருக்கா, இந்த பரிகாரத்தை அடிக்கடி செய்யுங்க. கவலைப்படாமல் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மன நிம்மதியோடு வாழணும், செல்வம் செல்வாக்கோடு வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எளிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக மாற்றம் உண்டாகும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம், முதல்ல உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன கோவில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கோவிலில் கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரம், அதாவது நீங்கள் கோயிலில் போய் தரிசனம் பார்த்துட்டு கொடிமரத்துக்கு கீழே விழுந்து கும்பிடுவாங்க, பார்த்துருப்பீங்களா? அதை தவறாமல் செய்யணுங்க. அதிலும் குறிப்பாக உங்கள் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் செஞ்சீங்கன்னா கூடுதல் சிறப்பு. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தலைக்குனிவு அப்படிங்கிறது ஏற்படாது. அடுத்தது, யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குவது. நீங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது கண்டிப்பாக இதை அடிக்கடி செய்திருப்பீங்க. நிறைய சிவாலயத்தில் வாசல்லே யானை நிற்கும். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம். யானை பாகன்ட்ட கேட்டுட்டு சொன்னோம் அப்படின்னா யானை ஆசீர்வாதம் பண்ண சொல்லுவாங்க. யானை வந்து தன்னுடைய தும்பிக்கையை வச்சு நம்ம தலையில் ஆசீர்வாதம் பண்ணோம். இந்த 2 நிகழ்வுகளும் உங்களுக்கு சின்னதாக, அதாவது ரொம்ப சாதாரண விஷயமா தெரியும். ஆனால் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், அதிர்ஷ்டம் இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.